தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கலைஞர் நினைவிடம் அவர் வருகை தந்திருக்கிறார். மெரினா இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடம் அருகே அவர் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சராக 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். அது குறித்தான அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரியாதை செலுத்துவதற்காக அவர் மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடம் அருகே வந்திருக்கிறார். உடன் அமைச்சர்கள், எம்பிக்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, மேலும் விவரம். வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்றைய தினம் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதையொட்டி சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், டி.ஆர்.பி. ராஜா, அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கிறார்கள். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உடன் இருக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. அந்த வகையில முதலில் அண்ணா நினைவிடத்தில் மரியாதையை செலுத்திய அவர் தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். இதற்கேற்ற வகையில் ஏற்கனவே அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மலர்கள் மூலம் அந்த அலங்காரம் என்பது செய்யப்பட்டு இருந்தது. முக்கியமாக கலைஞரினுடைய நினைவிடத்தில் சாதனை சாதனை சாதனை, அதுதான் மு.க.ஸ்டாலின் என்று கலைஞர் அந்த வசனத்தை குறிப்பிடுவது போல அந்த மலர் மூலம் அந்த அலங்காரம் என்பது செய்யப்பட்டு இருந்தது. ஏற்கனவே உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் ஸ்டாலின் என்று கலைஞர் ஒரு முறை கூறியிருப்பார். அந்த வகையில தற்பொழுது அவர் இருந்திருந்தால் 4 ஆண்டு கால ஆட்சியை அவர் எப்படி புகழ்ந்திருப்பார் என்பதை எடுத்து கூறக்கூடிய வகையில இந்த அலங்காரம் என்பது மலர்களால் செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில் தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் அவர் மரியாதை செய்திருக்கிறார். திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இதே நாளில் தான் கடந்த 2021ஆம் ஆண்டில் பொறுப்பேற்று இருந்தது. தற்பொழுது 4 ஆண்டுகள் நிறைவடைந்து இருக்கக்கூடிய சூழல்ல பல முக்கிய திட்டங்களானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை, அதே போல பெண்களுக்கு இலவச அந்த விடியல் பேருந்து, அதே போல பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டம், மேலும் தமிழ் புதல்வன், இது போல பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் கூட பெற்றிருந்தது. மேலும் அறிவிக்கப்படாத சில திட்டங்களையும் கூட அவர்கள் நிறைவேற்றியிருந்தார்கள். இதற்கிடையே மீண்டும், அதாவது 7வது முறையாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதையும் கூட முதலமைச்சர் தொடர்ந்து கூறி வரக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. இதற்கிடையே 4 ஆண்டுகள் நிறைவடைந்து தற்பொழுது 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்கள்ல முதலமைச்சர் விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா.